தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கி கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். என்டிஏ கூட்டணி கூட்டத்திற்கான நோக்கம் என்ன? இந்த மாதிரியான விஷயங்கள் ஆலோசனைப்பட இருக்கிறது. மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய நூலக அரங்கில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பொதுவாக எப்போதெல்லாம் நாடாளுமன்றம் கூடுகிறதோ அப்போதெல்லாம் ஒருமுறையாவது பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த முறை நடைபெறுகின்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் கூடுதல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஏனென்றால் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர், அதே போல எதிர்வருகின்ற குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு சூழல்களுக்கு பிறகு நடைபெறுகின்ற முதல் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் கூட்டம் என்பதால் இது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் பங்கேற்க வந்த பிரதமர் மோடிக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் ஆபரேஷன் மகாதேவ் வெற்றியை பாராட்டும் விதமாக மாலை அணிவித்து பாரத் மாதா கி ஜெய், ஹர் ஹர் மகாதேவ் என உற்சாகமாக முழக்கங்களை எழுப்பி தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் பிரதமர் மோடியை வரவேற்றனர். இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கிறார். எதிர்கட்சிகளுடைய நடவடிக்கைகளை விமர்சித்து பிரதமர் மோடி உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நடத்த விடாமல் எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு அவையை முடக்கி வருகின்றனர். எனவே இதனை தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் எதிர்கொள்வதற்கான வியூகங்கள் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவை தவிர குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் துவங்க இருக்கிறது. எனவே அந்த தேர்தல் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளர் யார் என்பதை பிரதமரும் அமித்ஷாவும் முடிவு செய்து விட்டதாகவும், சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோரிடம் இது தொடர்பாக பாஜக உயர்மட்டம் தொலைபேசியில் பேசியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூருடைய வெற்றிக்கு தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது. மேலும் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு இரங்கலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.